உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவோட கலத்தப்பம் தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம், சாயங்கால நேரம் ஸ்நாக்ஸுக்கும் வச்சுக்கலாம். இது அது இல்லாமல் பிள்ளைங்க ஸ்கூல் போகிற நேரம் கூட நம்ம வந்து இதை மத்தியானம் லஞ்சுக்கு கூட கட்டி கொடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்வீட்டும் உப்பும் இருக்கிற மாதிரி இருந்தால் டேஸ்ட்டுக்கு நல்லா வந்து சாப்பிட்ருவாங்க. இப்போ வந்து அது என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே கலத்தப்பம் பண்ணுறதுக்கு நான் வந்து 1.5 அழகு அரிசி வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 3 மணி நேரம் ஊறினா கூட இது போதும். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இதில் எடுத்துக்கலாம். இங்கே 1/2 கிலோ வச்சுருக்கேன், 200 கிராம் எடுத்துக்கலாம். இங்கே பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன், ஈஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இங்கே முந்திரியை வந்து தேவை இருந்தால் நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். நான் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம இதில் வந்து அரைக்கும் போது சாதம் தான் போடணும். இப்போ நான் வந்து சாதத்துக்கு பதில் அவுள் எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் அவுள் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசியும் அவளையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா தண்ணி கொஞ்சம் வடிச்சிட்டு, தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறோம், இருந்தாலுமே நம்ம வந்து வடித்து போட்டுக்கலாம். 1.5 அழகு அரிசிக்கு ஒரு 1/2 அழகு அவள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியே நல்லா வந்து அரைக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கணும், அது வரைக்கும் நம்ம அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து தண்ணியாகவும் அரைச்சிக்கணும், ரெண்டாவது நைஸாகவும் அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாக ஆயிடுச்சு. பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இப்போ தண்ணி வந்து நம்ம ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் கரைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். இது வந்து பதம்லாம் கிடையாது, நல்லா கரைஞ்சால் போதும். நமக்கு வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், தண்ணியாக கலக்குனிங்கன்னா போதும். ஒரு கொதித்து வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிடணும். கரைஞ்சாலே நம்ம வந்து எடுத்து ஊற்றி வடிகட்டிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவில் இதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த ஈஸ்ட்டு சேர்க்கும் போது என்ன ஆகும், நல்லா வந்து ஒரு மாதிரி உள்ளே வந்து நமக்கு லேயராக அழகாக வரும். அதுக்காக தான் இது சேர்க்குறது. ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். இங்கே தேங்காவும் முந்திரியும் நெய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதில் தேங்காவை போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தேங்காவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி செவந்து வரும்போது கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா தேங்காய் மட்டும் கூட போதும். கொஞ்சம் முந்திரி சேர்க்கும் போது நமக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி செவந்து வந்த உடனே நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இது மேலே போடுறதுக்காக, அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியே நம்ம மாவில் கலந்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ஏன்னா இப்படி ஊற்றும் போது நல்லா வந்து நமக்கு தண்ணியாக இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், இதை நம்ம வந்து ஊற்றி வச்சிடலாம். இப்போ முதல்ல வந்து நான் ஆப்பக்கடாயில் ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிடலாம் நம்ம அடுப்பை. நான் வந்து இதை சிம்லேயே தான் வேக விட்டேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மூடியில் உள்ள தண்ணி ஃபுல்லாக அதில் கொட்டியிருக்கோம். அந்த தண்ணி சரியாகிறதுக்காக அந்த மாதிரி வைக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு சுற்றி வந்து இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. கரண்டி வந்து 2 கரண்டி வச்சு இப்படி எடுத்துக்கங்க. எடுத்து இதில் வச்சுருங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஹோல்ஸாக வரணும். இப்படி வந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இந்த பாத்திரத்துலேயே உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். பாருங்கள், ஊற்றும் போது ஒரு 2 நிமிஷம் ஹையில் வச்சுருங்க. பாருங்கள், லைட்டாக சூடு ஆனவுடனே இதில் ஊற்றிக்கலாம். நம்ம இதுக்கு மேலேயும் கொஞ்சம் வந்து நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். முந்திரி தேங்காய்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாமே போட்டுட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் முன்னாடி நான் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டேன். இங்கே பாருங்கள்,
இதில் ஒட்டாமல் வருது பார்த்திங்களா, செம்ம சாஃப்டாக இருக்குது. அப்படியே எடுத்து நம்ம தட்டில் கவுத்துற வேண்டியது தான். சூப்பரான வட்டப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆப்பமாகவும் நம்ம ஊற்றிக்கலாம். சின்ன சின்னதாக ஊற்றினோம்னா குழந்தைங்க சாப்பிட சௌகரியமாக இருக்கும். இது வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் நல்லா கட் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.